ஹையர் எஜுகேஷன் யூனிட் 10 யூஜிசி நெட் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் எஜுகேஷன் கமிஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து ஹையர் எஜுகேஷனில் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து பார்த்தோன்னா சார்ட்டர் ஆக்ட் வந்து 1813 இது வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பிரிட்டிஷ் அக்செப்ட் பண்ணுறாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் எஜுகேஷன். இப்போ பார்த்தோன்னா ரெனியூவல் ஆஃப் சார்ட்டர், அதாவது பார்த்தோம் அப்படின்னா 1813 அதுதான் வந்து சார்ட்டர் ஆக்டோட இயர். ஆக்சுவலாக 20 இயர்ஸ் வந்து ரெனியூ பண்ணுறாங்க. ரெனியூ பண்ணுறதுக்கு வந்து 1833 வரைக்கும் பார்த்தோன்னா சார்ட்டர் ஆக்ட் இருக்குது. இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எண்ட் ஆஃப் ட்ரேடு மோனோபொலி, அதாவது வந்து பிரிட்டிஷு யூரோப்பியன் இவங்கெல்லாம் இருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா யூரோப்பியன்னா வந்து தனியாக அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணி வந்து மொனோபொலி அப்படின்னா சிங்கிள் செல்லர் வந்து அபாலிஷ் பண்ணுறாங்க. அபாலிஷ்னால் நீக்கம் பண்ணுறது. அதனால் பிரிட்டிஷ் ட்ரேடர்ஸ் அலோட் இன் இந்தியா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா மிஷினரி ஆக்டிவிட்டீஸ்னால் முஸ்லீம் வந்து இல்லீகலாக வந்துட்டு இருந்தாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா என்டர் இந்தியா லீகலாக வந்து அவங்க வந்து உள்ளே வரதுக்கோ, மிஷினரிஸ் அப்படின்னா அவங்களும் ரிலீஜியனை பற்றி ஸ்ப்ரெட் பண்ணுறது, ஸ்கூல் காலேஜஸ் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரிலாம் அலோவ் பண்ணாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா எஜுகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வந்து எஜுகேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் இந்தியன் எஜுகேஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. 1 lakh ஃபார் எஜுகேஷன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் மெமரேட்டருக்கு வந்து 1813 33 வரைக்கும் 20 இயர்ஸ் எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்க. எஜுகேஷனுக்கு இது பண்ணாங்க. மோனோபொலி வின் பண்ணிட்டாங்க. முஸ்லீம் வந்து கிறிஸ்டின் வந்து அவங்களோட மிஷினரிஸை வந்து அவங்களோட ரிலீஜியனை வந்து ஸ்ப்ரெட்னஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சார்ட்டர் ஆக்டில் அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் ஜஸ்டிஸ் ப்ரிவிஷன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா பிரிட்டிஷ் சப்ஜெக்ட் இந்தியா கேம் அண்டர் இங்கிலீஷ் லா கோட்ஸ் கீழே வந்தது. இந்தியாவில் உள்ள பிரிட்டிஷ் மக்கள் வந்து பார்த்தோன்னா இங்கிலீஷ் லா கோட்ஸ்க்கு வந்து கீழே வந்தாங்க. அதே வந்து அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் ஓவர் யூரோப்பியன்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. அதனால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆனாங்க லீகல் கண்ட்ரோலில். அதுக்கடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரூல் ஆஃப் கம்பெனின்னு பார்த்தோம் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல் வந்து இவங்க வந்து கமர்ஷியலில் வந்து இருந்ததை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அவங்களோட ரோல் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லையும் பொலிட்டிக்கல் கவர்னன்ஸ்லையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓன் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கடுத்து கம்பெனி ரூல் நாட் ஜஸ்ட் ட்ரேடர் become a ruler, just a readerன்னு போட்டுறாங்க. எஜுகேஷன் ஃபண்ட் வந்து 1 lakh வந்து இதில் சார்ட்டர் ஆக்ட் 1813 தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபண்டு அலோகேட் பண்ணாங்க. இதில் வந்து லிட்ரேச்சர் வந்து ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு, இந்தியன் எஜுகேஷனை வந்து பார்த்தோம் அப்படின்னா என்கரேஜ் பண்ணாங்க. டெவலப்மெண்ட் சயின்ஸ் அண்ட் நாலேஜுக்கு வந்து இது பண்ணாங்க. பிகினிங் ஆஃப் ஸ்டேட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது எஜுகேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இதில் தான் தொடங்குச்சு அப்படிங்கிறது. இதில் ஃபஸ்ட்டு என்னென்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா அதாவது ப்ரிவிஷன்ஸ் பிரிட்டிஷ் கண்ட்ரோல் வந்து பிரிட்டிஷ் வந்து இங்கிலீஷ் லா கோட்ஸ் கீழே வந்தது. யூரோப்பியன் வந்து ரொம்ப கஷ்டம் லீகல் கண்ட்ரோலுக்கு வந்தாங்க, மேலே கட்டுப்பாடு. அதுக்கப்புறம் வந்து கமர்ஷியல் ரோல், அவங்களோட ரோல் வந்து கமர்ஷியல்லேருந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கு பொலிட்டிக்கல் கவர்னன்ஸ்க்கு இது பண்ணாங்க. எஜுகேஷன் ஃபண்டு வந்து 1 lakh வந்து ஒதுக்குனாங்க. இதனால் லிட்ரேச்சர் ப்ரொமோஷன் ஆகிடுச்சு. இந்தியன் எஜுகேஷனுக்கு வந்து என்கரேஜ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. டெவலப்மெண்ட் சயின்ஸ் அண்ட் நாலேஜ் இது பண்ணாங்க. பிகினிங் ஆஃப் ஸ்டேட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் ஆனது இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து சார்ட்டர் ஆக்ட் 1813 வந்து ஃபஸ்ட்டு ஃபார்மல் ஸ்டெப்பு என்ன அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் எஜுகேஷன், இந்தியன் எஜுகேஷனுக்கு கவர்மெண்ட் ரோல் இன் எஜுகேஷன். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நோ கிளாரிட்டி இன் எஜுகேஷன் சிஸ்டம். அதாவது ஓகே இவங்க வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் கான்செப்ட் அக்செப்டட் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் எஜுகேஷன் எடுத்துக்கிச்சு. ஆனால் எந்த ஒரு கிளாரிட்டியுமே கொடுக்கல. நம்ம எப்படி நடத்த போகிறோம், என்ன மாதிரி எஜுகேஷன் ஃபாலோ பண்ண போகிறோம், என்ன மாதிரி மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், என்ன லாங்குவேஜில் நடத்த போகிறோம், என்ன மெத்தட் ஆஃப் டீச்சிங் ஃபாலோ பண்ண போகிறோம்னு சொல்லல. அதனால் ஓரியண்டல்னா ட்ரெடிஷ்னல், வெஸ்டர்ன் அப்படின்னா அவங்களோட அதாவது பிரிட்டிஷோடது இங்கிலீஷ் லாங்குவேஜ், சயின்ஸ், மாடர்ன் சப்ஜெக்ட்ஸ், இந்த மாதிரி மெக்கலே மினிட். இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்மல் ஸ்டெப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் இந்தியன் எஜுகேஷன் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணாங்க. அதுக்கடுத்து 1 lakh வந்து அவங்க வந்து அலோகேட் பண்ணாங்க. அவங்க வந்து என்ன எஜுகேஷன் எடுத்துக்கிட்டாங்க, எப்படி நடத்த போகிறாங்க, என்ன மீடியம்னு சொல்லலை. நோ கிளாரிட்டி. அதனால டிபேட் நடக்குது, மாடர்னாக ஓரியண்டலான டிபேட் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா
மோஸ்ட் ஒன் லீனர் 1,00,000. ஓகே, இவ்வளோதான் சார்ட்டர் அக்கௌண்ட்டு.